வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய அன்னாபிஷேகமானது என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றியும், இந்த அன்னாபிஷேகத்தில் நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த செய்யணும், அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து பதிவை பாருங்க. உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். ஐப்பசி மாதம் அப்படின்னதுமே ஆன்மீக அன்பர்கள் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விழாவும், இன்னும் ஒன்று உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய ஈசனுக்கு நடைபெறக்கூடிய அன்னாபிஷேகம். சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா 16 வகையான பொருட்களால் தினம்தோறுமே அபிஷேகம் நடைபெறும். ஆனால் வருஷத்துல ஒரு முறை, அதாவது ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேக விழா நடக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாளும் கூட. அன்னாபிஷேகம் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்ற ஒரு பழமொழியுமே ஏற்பட்டுச்சு. அன்னாபிஷேகத்தன்னைக்கு ஒவ்வொரு அரிசியிலுமே சிவபெருமான் எழுந்தருளுவதா ஐதீகம். இதனால தான் அன்னாபிஷேகம் தரிசனம் செஞ்சா கோடான கோடி லிங்கங்களை ஒரே நேரத்துல தரிசனம் செஞ்ச பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா சிவன் கோவில்லையுமே பாத்தீங்கன்னா அன்னாபிஷேகம் நடக்கும் அப்படின்னாலும் திருவண்ணாமலையிலையும் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில்லையும் நடத்தப்படக்கூடிய அன்னாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுறது வழக்கம். இந்த ஆண்டு திருவண்ணாமலையில நடைபெறக்கூடிய அன்னாபிஷேகத்தை பார்க்க வரக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக பார்த்தீங்கன்னா தரிசன நேரத்தில் மாற்றமுமே செய்யப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாற்றம் என்ன, எந்த நேரத்தில் போய் நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஆண்டு வரக்கூடிய அன்னாபிஷேகம் எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஆண்டு ஐப்பசி அன்னாபிஷேகம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. இது ஐப்பசி மாதத்துடைய நிறைவு நாளும் கூட. இன்றைய தினம் அதிகாலை 3:53க்கு துவங்கி நவம்பர் 16ஆம் தேதி அதிகாலை 3:42 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியானது இருக்கு. அன்றைய தினம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் இணைந்து வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாளும் கூட. இந்த நாளில் எல்லா சிவன் கோயில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய லிங்க திருமேனிக்கு அன்னத்தால அபிஷேகம் செய்யப்படும். சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா உச்சி கால வேளையிலையும் சில கோவில்களில் மாலை நேரத்திலையும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும். சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படக்கூடிய அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். தொழில நஷ்டம், சரிவுகள் ஏற்படுறது, மன நிம்மதி இல்லாம இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறது, வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அன்னாபிஷேக பிரசாதத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். சந்திர பகவானுடைய சாபம் முழுமையா நீக்கப்பட்ட தினம்தான் ஐப்பசி மாத பௌர்ணமி. இந்த நாள்ல சந்திரனுக்குரிய தானியமான அரிசியால சிவனுக்கு அன்னம் சமைச்சு அபிஷேகம் செய்யறதுனால சந்திர தோஷம், சந்திரனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள்ல அன்னாபிஷேகத்துக்கு கோவிலுக்கு நம்ம அரிசி வாங்கி தரது நல்லது. வாங்கி தரக்கூடிய அரிசி பாத்தீங்கன்னா பச்சரிசியா மட்டும்தான் இருக்கணும். இது மாதிரி நம்ம அரிசி வாங்கி கொடுக்கறது மூலயமா நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே அன்னத்துக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. உங்களால ரொம்பலாம் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, 1 கிலோவாவது வாங்கி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு தாங்க. அன்னாபிஷேகத்துடைய சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகம விதிப்படி சிவனுக்கு நடத்தப்படக்கூடிய அபிஷேகங்கள் எல்லாமே 24 நிமிடங்கள்ல நிறைவு செய்யணும். ஆனா ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் நடத்தப்படக்கூடிய அன்னாபிஷேகம் மட்டும்தான் 1.5 மணி நேரம் சிவபெருமானுடைய திருமேனியில அலங்கரிக்கப்படுது. சுத்தமான பச்சரிசியால அன்னம் சமைச்சு அதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் சிவனுடைய லிங்கத்துக்கு மேலிருந்து கீழே அன்னத்தால முழுவதுமா அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்யறவங்களுக்கு வாழ்க்கையில அன்னத்துக்கு குறைவே ஏற்படாது அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி ஒரு அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்யறது கோடான கோடி லிங்கங்களை ஒரே நேரத்துல தரிசனம் செஞ்ச புண்ணியத்தையும் நமக்கு கொண்டுட்டு வந்து தரும். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம அன்னாபிஷேகத்துடைய சிறப்புகள் பத்தியும் அன்னாபிஷேகம் எப்போ வருது அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு, இதுல இருந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.